இங்க ஒரு ராணி எப்போதுமே பால்ல தான் குளிக்கிறாங்க. ஏன்னா அப்பந்தான் அவங்களோட அழகு அப்படியே மெயின்டைன் ஆகுமாம். இப்ப அந்த வேஸ்டான பாலெல்லாம் குடிக்கிறதுக்காக அந்த நாட்டோட மக்கள் எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஆனா அந்த வேஸ்டான பால் ஒரு தண்ணிக்கு சமம். அந்த ராணி என்னதான் பண்ணாலும் அவங்க அழகானது போல அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த ராணி அந்த நாட்டோட சின்ன பொண்ணுங்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களோட அழகெல்லாம் இந்த ராணி எடுத்துக்கிடுறாங்க. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணுங்கள்லாம் வயசான கலவியா மாறுறாங்க. இந்த ராணி இப்போ ஒரு 30 வயசு சின்ன பொண்ணு போல மாறி இருக்காங்க. இப்ப அந்த ராணி ஒரு தங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த கண்ணாடி உருகி ஒரு மனுஷனா மாறுது. மாறின அந்த தங்க மனுஷனும் நம்ம ராணியை பார்த்து சொல்றாங்க, நீ என்னதான் பண்ணாலும் அழகா இல்ல, உன்னோட அழகான ஒரு பொண்ணு இந்த நாட்டுல இருக்கான்னு. அவ பேரு தான் ஸ்னோ ஒயிட். அவளை அரண்மனையோட சிறையில அடைச்சு வச்சிருப்பாங்க. ராணி ரொம்பவே கோவமா சோல்ஜரை கூப்பிட்டு ஸ்னோ ஒயிட்டை இங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த சோல்ஜரும் ஸ்னோ ஒயிட்டை கூட்டிட்டு வர போறாங்க. ஆனா ஸ்னோ ஒயிட் இதுதான் நேரம்னு சொல்லி அந்த சோல்ஜரை அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. எல்லா சோல்ஜருமே ஸ்னோ ஒயிட்டை துரத்திட்டே போறாங்க. ஆனா ஸ்னோ ஒயிட் அரண்மனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன குகை இருக்கும், அது மூலமா தப்பிக்கிறாங்க. ஸ்னோ ஒயிட் தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச ராணி ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஸ்னோ ஒயிட்டும் குதிரையில ஒரு மர்மமான இடத்துக்கு வராங்க. அங்க இருந்த சேத்துல ஸ்னோ ஒயிட்டோட குதிரையை மாட்டிக்கிடுது. அதனால ஸ்னோ ஒயிட்டை சோல்ஜர்ஸ் எல்லாமே பிடிக்கிறாங்க.